ஹலோ கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம ஒரு சில காலம் வந்து இப்போ 3 டேஸ்க்கு மேலே நம்ம வீடியோ போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்ததுனால நம்ம வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்குமே ஒரு சில ரீசன் இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு எல்லாருமே போட்டிருப்பீங்க, அவங்களுடைய உரிமையுமே அவங்க எல்லாருமே பதிவிட்டிருக்கீங்க. இப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ அதுல நிறைய பேருமே கவுண்ட்டும் எடுத்திருக்காங்க. ஐடி விங்கும் சரி, இல்ல நிறைய டீம் இருக்குல்ல, அது எல்லாருமே அவங்கவுங்க டீமுக்கு அவங்கவுங்க வின் பண்ணிடுவாங்க. இங்க வந்து தாவேகா 45%, டிஎம்கே 40%, அப்புறம் ஏடிஎம்கே ஒரு 50%, இந்த மாதிரி அவங்கவுங்க ஐடி விங் சைட்ல இன்ஸ்டாவா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூபா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே உண்மையா அப்படின்றதும் ஒரு சில கேள்விதான். ஏன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் ஏற்றதுக்காக, டிஆர்பிக்காக அவங்க போடுறாங்கன்னா, இப்போ அதையுமே சில பேர் நம்பிக்கிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையாவுமே ஒரு சில விஷயம் இருக்கு. பட் அது எல்லாமே எடுக்கிறது எல்லாமே ஓவராலா எடுக்கிறவங்க வந்து ஒரே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எடுத்தாங்கன்னா கவுண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்றத ஒரு சில ப்ரூஃபோடையுமே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஐடி விங் அவங்களுடைய டீம் இருக்கு, அந்தந்த ஐடி விங் எடுக்கிறது எல்லாமே ஒரு சில விஷயம் ஃபேக்கா தான் இருக்கு அப்படின்றதுமே நான் இங்க வந்து பதிவிட்டுக்கிறேன். இப்போ அதை தவிர யார் வெற்றி பெறுவாங்க? இப்போவுமே எலெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. மே மந்த் ரிசல்ட். மே 4 வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கும். ஒருவேளை இப்போ தாவேக்கா ஒரு 50 சீட்டு, ஏடிஎம்கே ஒரு 50 சீட்டு, இல்ல டிஎம்கே ஒரு 60 சீட்டு, இவங்க எல்லாருமே வெற்றி பெற்றுட்டாங்கன்னா இப்போ இதுல யார் வந்து மெஜாரிட்டியா வந்து ஆட்சி அமைப்பாங்க, இந்த தமிழ்நாடை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லாருமே ஈக்குவல்ல இருக்கும்போது யாருக்கு அந்த ஆட்சி வந்து போகும் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இப்போ டிஎம்கே 60 இருக்கு, ஏடிஎம்கே 50 இருக்கு, தாவேக்கா 50 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இவங்களுக்குள்ள எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு சில கூட்டணி வந்து போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் கூட்டணி வச்சு அது ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சிலவங்க வந்து ஒத்துக்காம கூட்டணிக்கு, ஒரு சிலவங்க ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி எல்லா சீட்டையும் கொடுத்து, ஸோ அது ஒரு வெற்றிகரமா முடிஞ்சு எலெக்ஷனுமே இப்போ முடிஞ்சிச்சு. எல்லாரும் ஓட்டுமே போட்டீங்க. இப்போ உங்களுடைய உரிமையை வந்து யாருக்கிட்ட பதவி ஏற்க போகுது அப்படின்றது உங்களுடைய கேள்வி. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 50-50 அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. இப்போ இது ஓவராலா பாத்தீங்கன்னா மே 4 அன்னைக்கும் இன்னும் பெரிய வந்து வாக்குவாதம் நடக்கும். ஸோ இவங்க எல்லாருக்கும் யார் வின் பண்ணல, யார் வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்றது பெரிய வாக்குவாதமே நடக்கும். அப்படி வாக்குவாதம் நடக்கிற வரைக்கும் ஆளுநர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு மே 4 வந்து ரிசல்ட் வந்த அப்புறம் எல்லாருமே ஒரு பேச்சை பேசிட்டு கூட்டணி ஓகேன்னா அவங்க வந்து யார் மெஜாரிட்டியா 118 சீட் இருக்காங்களோ அவங்க வந்து கூட்டணி வந்து அமைச்சு அப்புறம் அவங்க யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு ஆளுநரால போய் பதவியேற்பாங்க. இப்ப யாருமே கூட்டணிக்கு வந்து ஒத்துக்கலன்னா இப்ப எல்லாருமே நாங்க தனித்தே நின்னுக்கிறோம் அப்படின்ற ஒரு பேச்சுவாக்குல ஆல்ரெடி அவங்க எல்லாருமே கூட்டணி வைக்க பேசினவங்க ஒத்துக்காம தான் தனித்தனியா 3 பேரும் நின்று இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதை தவிர பிரசிடென்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுப்பேற்றுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வச்சு ரீஎலெக்ஷன்ல யார் வெற்றி பெறாங்களோ அவங்கள வந்து மீண்டும் ஆட்சியில உட்கார வைப்பாங்க அப்படின்றதான் இந்த தமிழ்நாட்டு ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணப்படுறாங்க. எலெக்ஷன் கமிஷனுமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒருவேளை அவங்கவுங்க ஸ்பிளிட் பண்ணி சீட் எடுத்திருந்தாங்கன்னா யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? தாவேக்கா வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைப்பாங்களா, இல்ல ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பாங்களா, இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வச்சு ஆட்சி பெறுவாங்களா அப்படின்றதையும் ஒரு சிலவங்க அவங்களுடைய தொண்டர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். பை.